26 மே மாதம் கிடைத்த ஒரு வெற்றியில் விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது மிகச் சிறந்தது. எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த அரசாங்கத்தை கவுத்து விடலாம்னு சொல்லி. திமுகவும் அதிமுகவும் விஜய் அந்த இடத்தில் முதலமைச்சர் இடத்தில் இருப்பதை பிடிக்கவில்லை. வயத்துல புளிய கரைச்சின்னு உட்காந்துனாங்க, வயத்துல நெருப்பு கட்டின்னு உட்காந்துனாங்க. பல பெண் வாக்காளர்கள் முதலமைச்சரை பார்த்து, கரூரிலும் சரி, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாகவும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரியான ஒரு கிரேசினஸ் இருந்தது, கவர்ச்சி, அதே மாதிரி விஜய்க்கு இருக்கிறது. விஜயை ஒரு சவால் விட்ட செந்தில் பாலாஜி தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக கைது செய்யும். சட்டசபை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர் கைது செய்யப்படுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால்தான் ஓடுகிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஏவாவேலுக்கு ஒருவேளை அந்த அருண்குமார் என்பவர் விஷயத்தை சொல்லிவிட்டாரோ என்ற அச்சம் இருக்கிறது அனைவரிடம். அவர் ஒருவேளை கோள்கள் சொல்லுகிறாரோ, ரகசியத்தை வெளிவிடுகிறாரோ என்ற அச்சம் முதலமைச்சருக்கு இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கண்டிப்பாக செந்தில் பாலாஜியுடைய பணம் பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. மணி லாண்டரிங் செய்திருக்கிறார்கள். கேமன் ஐடான் என்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, இடி என்பது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜியும் கே.என். நேருவையும் மற்ற திமுக அமைச்சர்களையும் விசாரணை செய்யக்கூடாது என்று தடை வாங்கி கொண்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்லேருந்து. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படிங்க ஐயா இருக்கீங்க? ஜோரா அமக்கம். இளைஞர்களை பார்ப்பது என்றால் எனக்கு ஒரு துடிதுடிப்பு. அதையும் தவிர தங்களிடம் நான் நீண்ட நேரம் பல விவாதங்களில் கடந்து கொண்டிருக்கிறேன். தங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையும், தங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ எல்லாம் வயல்ல ஆய்க்கதான் பார்த்திருக்கேன். என்னினும் வாழ்க வளர்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்வதற்கான முயற்சி எடுத்ததாக, அதாவது கவிழ்வதற்கான அனைத்து சதி திட்டமும் எடுத்ததாக கூறி இதுவரைக்கும் 11 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பா இந்த வழக்கு விவகாரத்தை ஈடியும் கையில் எடுத்திருக்கு. செந்தில் பாலாஜியை விசாரிப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுத்துன்னு இருக்கு. இப்போ ஈடியும் உள்ள வருது. இந்த வழக்கு இனிமேல் எப்படி போகும்? தமிழகத்தை பொறுத்தவற்றில் கடந்த 26 மே மாதம் கிடைத்த ஒரு வெற்றியில் விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது மிகச் சிறந்தது. ஆனாலும் பொதுமக்கள் வாக்காளர்கள் 234 தொகுதிகளில் 106 தொகுதிகளால் கொடுத்தார்கள் விஜய்க்கு. ஆக மொத்தம் அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த அரசாங்கத்தை கவுத்து விடலாம்னு சொல்லிட்டு. போதாத குறைக்கு திமுகவும் அதிமுகவும் மே 5ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வேட்டு வைக்கிறதுக்கு. ஆக மொத்தம் திமுகவும் அதிமுகவும் விஜய் அந்த இடத்தில் முதலமைச்சர் இடத்தில் இருப்பதை பிடிக்கவில்லை. வயத்துல புளிய கரைச்சின்னு உட்காந்துனாங்க, வயத்துல நெருப்பு கட்டின்னு உட்காந்துனாங்க. எனி டைம் இந்த கவர்மெண்ட் கவுந்துறாங்க. அது அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்லவே இல்லை, கவராது. ஒன்று நிச்சயம், விஜய் என்ற ஒரு மாண்பு, விஜய் என்ற ஒரு ஆளுமை குறைந்தது 10 வருடம் முதலமைச்சராக இருப்பார் என்பதுதான். திமுகவும் அதிமுகவும் டெசிமேட் பண்ணிட்டு போவார், பார்த்துட்டே இருங்க. ஆக மொத்தம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள், இடி வரட்டும், டாடி வரட்டும், இல்ல மோடி வரட்டும், ஒன்றும் நடக்காது. நேற்று பெரம்பூரில் முதலமைச்சர் சென்றிருந்த பொழுது பல பெண் வாக்காளர்கள் முதலமைச்சரை பார்த்து, கரூரிலும் சரி, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாகவும் சரி, கோபி ஒன்னே ஒன்று சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரியான ஒரு கிரேசினஸ் இருந்தது, கவர்ச்சி, அதே மாதிரி விஜய்க்கு இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஆனால் எந்த பெண்மணியும் சரி எம்ஜிஆரிடமோ ஜெயலலிதாவிடமோ ஒரு அந்யோன்யமாக பேசுவது, 1,00,000 பேர் எதிர்க்க விஜய் பேசுகிறார் என்றால் அனைத்து பெண்மணிகளும், நேற்று முன்தினம் கண்டேன், முதலமைச்சரான பிறகு அது தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி வாக்காளர்களுடன் நேர்மையாக திறமையாக விஜய் அவர்கள் கனெக்ட் பண்ணிருக்காரு, தொடர்பு வச்சு காட்டுவாங்க. விஜய் நேற்று சொன்ன உடனேயும் பெண் வாக்காளர்கள்லாம், கோபி எனக்கு தெரியாது, எனக்கு வயசாயிடுச்சு, இப்படின்னா என்னதுங்க, இது என்னது, ஹார்ட்டின் போல காமிப்பாங்க.
அன்புடைய சிம்பல், அன்புடைய சிம்பல், அன்பு எல்லாரும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டான்ஸ் ஆடுறானுவ அந்த பாட்டு பாட்டு இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கையை தான் காண்பிக்கிறது. அதை வைத்துத்தான் சொல்லிக்கிறேன், கடந்த 60 நாட்களில் விஜய் செய்த சாதனை என்பது மட்டற்றது. அதே மாதிரி யார் புதிதாக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில தர்ம சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். போதாத கவலைக்கு இவர் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தலைமை தாங்குவதால் இவருக்கு மேலும் இன்னல்களை கொடுப்பதற்கு எதிர்கட்சிகள் தயாராகும், இல்லை என்று சொல்லவில்லை. அதையெல்லாம் ஒரு ஸ்மாஷ் பண்ணி கிரஷ் பண்ணி அதுல இருந்து வெளில வருது பாருங்க, அதுதான் விஜய் ஸ்டைல். அதுக்குத்தான் சொல்லிக்கிறேன், கேபிட்டலிசம் இருக்கட்டும், செக்யூலரிசம் இருக்கட்டும், அதே மாதிரி கம்யூனலிசம் இருக்கட்டும், ஆனால் 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் என்ற ஆளுமையை நகர்த்த முடியாது. அவர் ஒரு புது திராவிடியன் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார், அதுதான் விஜயிசம். ஐயா, அதே போன்று திரு செந்தில் பாலாஜிக்கும் அவரது தம்பி அசோக்குமாருக்கும் இந்த விவகாரத்துல ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க ஜாமீன் கொடுத்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில். இப்போ வரைக்கும் அவங்க போடல. ஆனா இன்னைக்கு ஈடிக்கும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நான் ஒன்னும் போய் ஓடி ஒளியல அப்படின்ற போல ஒரு கடிதம் அனுப்புறாரு. ஏன் அவர் கடிதம் அனுப்புறாரு? ஏன் இப்போ வரைக்கும் கையெழுத்து போடல? ஏன் இந்த அச்சம்? ஏன் ஜாமீன் கொடுத்தாங்கல்ல? கோபி, அந்தந்த வழக்கறிஞர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை மேல்தான் அந்த அரசியல்வாதிகள் செயல்படுவார்கள். ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கலாம். இந்த கேஸ நீட்டி அடிப்பது, அதாவது டிலே பண்ணிட்டே போகலாம்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக நாளை விஜய் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது. அதில் தமிழக பட்ஜெட் செஷனை பற்றி தேதி குறிப்பிட இருக்கிறார்கள். ஒருவேளை ஜூலை 29-30 தேதியில ஆனா பட்ஜெட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் இருக்கும். அதற்கு முன்னதாக கோபி, விஜயை ஒரு சவால் விட்ட செந்தில் பாலாஜி தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக கைது செய்யும். சட்டசபை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர் கைது செய்யப்படுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனாலதான் ஓடுறாரு. சீஃப் மினிஸ்டர் அசம்பிளிலே சொல்லியிருக்காரு கோபி, இவர் ஓடி அங்க பாருங்க, ஒளிங்காங்களே இல்லையா? கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அதுதானே கோபத்தை வலுப்படுத்துது, ஒன்னும் ஆத்திரத்தை உண்டாக்குறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதனுடைய எண்ணங்கள் மூலமாக பார்த்தால் ஒருவேளை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அவர்களை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கோபி. ஐயா, அதே போன்று டிவிஎஸ்சியோடைய இயக்குனராக இருந்த 2 மாசம் தான் ஆச்சு அவரை நியமிச்சு அருண் ஐபிஎஸ் அவர்கள். அதற்குள்ளவே நேற்றைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்காரு, தூக்கி எறியப்பட்டிருக்காரு. எங்கன்னா போலீஸ் அகாடமியோடைய இயக்குனரா மாற்றப்பட்டிருக்காரு. ஏன் இந்த திடீர் நடவடிக்கை? என்ன நடக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையில்? ஏபாவேலுக்கு ஒருவேளை அந்த அருண்குமார் என்பவர் விஷயத்தை சொல்லிவிட்டாரோ என்ற அச்சம் இருக்கிறது அனைவரிடம். அவர் ஒருவேளை கோள்கு சொல்லுகிறாரோ, ரகசியத்தை வெளிவிடுகிறாரோ என்ற அச்சம் முதலமைச்சருக்கு இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். எது இருந்தாலும் ஒரு தலைமை அதிகாரி, ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் திடீர் என்று ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை இல்லாமல் மாற்றுவது, அவர்களை டிரான்ஸ்பர் பண்ணுவது என்பது முதலமைச்சர் அந்த அறிக்கையை பார்த்து முதலமைச்சருக்கு அருண்குமார் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் தெரிவிக்கிறது. எதன் அடிப்படையில முன்னாடி இவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா கொடுத்தாங்க? இவர் மீதுதான் நம்பிக்கை இல்லையே. இவர் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. எதுக்காக இருந்தாலும் குண்டர் சட்டம், அதே போன்று திமுகவுடைய கைப்பாவையா இருக்காரு, திமுகவுடைய முகமா இருக்காரு போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதையும் மீறி ஏன் நியமிச்சாங்க அவரை? காரணம் என்ன என்று கேட்டால் கோபி, ஆட்சிக்கு வந்தவுடன் 2-3 தப்புகளை செய்தார் விஜய். தப்பு செய்வதன் மூலமாக தன்னை திருத்திக் கொண்டார் விஜய். முதலாவதாக தன்னுடைய ஆஸ்தான ஜோசியர் ஆருடம் சொல்பவரை ஆலோசகராக நியமித்தார். மறுநாளே சட்டசபையில் பிரதிபலித்தவுடன் அதை ரத்து செய்தார். இப்பொழுது அருண்குமார் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் யாரோ ஒரு சொல்றதன் பெயரில் தானே அவர் நியமித்திருக்கிறார். ஒருவேளை அது ஆதவ அர்ஜுனாவா இருக்கலாம், அல்லது புஷி ஆனந்தாக இருக்கலாம், அல்லது தலைமை செயலாக இருந்திருக்கலாம், அல்லது டிஜிபியா இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் டிஜிபி இல்லாத 6 மாசம் ஓட்டினார். அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. இவருக்கு ஒரு அருண்குமார் போட்டதுக்கு அப்புறம்
6 daysலயும் காலி பண்ணிட்டார் பாருங்க. ஆக மொத்தம் இனி முதலமைச்சர் உஷாராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இனிமேல் இந்த மாதிரி ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு மத்த நாள் கேன்சல் பண்றது என்பது அந்த சர்வீஸ்லயும் சரி அதிகாரிகளிடையே சரி மாபெரும் தயக்கத்தை ஏற்படுத்தும். கோபி ஐயா, இவரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒன்று தெரிகிறது. இதனுடைய விஷயம் கரூரில் பேசும் பொழுது கோபி, நாங்க வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு பண்ணோம், அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு, அதை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்ற போல சொல்லி இருந்தாரு. ரத்து பண்ணிட்டோம் சொன்னாரு. ஆனா ரத்து பண்ணதுக்கு டீடைல்ஸ் சில அதிகாரிகளுக்கு தெரியவே இல்லை. எங்க ரத்து பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அருண்குமாரை மாத்தி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். முதலமைச்சர் முடித்து கொண்டார். இனியான ஜாகிரதையாக இருக்கும் என்பதுதான் கோபி ராஜகோபாலனுடைய டிபேட்ல தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக முதலமைச்சருக்கு ஒரு சஜஷன் கொடுக்கிறோம். பி கேர்ஃபுல் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா உங்க ஆட்சியை கவுக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஓகே. பத்திரிகையாளர் என்ற ரீதியில் தங்களை எச்சரிப்பது எங்களுடைய கடமை, பத்திரிகையாளர் என்பவருடைய கடமை. தொடர்ந்து வந்து இவரு டிவிஎஸ்சி உடைய இயக்குனரா மாறிய பிறகு பல்வேறு இடத்துல ரைடு விட்டாரு. சார் அதிகார அலுவலகத்துல, வருவாய்த்துறை அலுவலகத்துல, ஆணையர் சென்னை மாநகராட்சி ஆணையத்துல பல்வேறு ஆக்ஷன்ல அவர் ஈடுபட்டாரு. அப்ப அதெல்லாம் நடிப்பா? அதெல்லாம் ஒரு போலியாது? போலியை காண்பிக்க சில கருத்துக்கள் வெளியே வரலாம், சில கருத்துக்கள் உள்ளே இருக்கலாம். போலி என்பதை தாங்கள் கொண்டு வர முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. போலியா இருக்கவே இருக்காது. அருண் வந்து பதவி ஏற்ற உடனே இந்த ஆக்ஷன் எல்லாம் ஈடுபட்டார். சார் ஓகே, ஆட்சி மாறின உடனே அவர் மாறிட்டாரு அப்படின்ற போல ஒரு பார்வை இருந்தது. அதற்காக கேட்டேன். அந்த மாதிரி தங்களுடைய எண்ணம் கருது சரிதான். இருந்தாலும் அருண் நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, அதே போன்று இந்த விவகாரத்துல வந்து திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லி இருந்தாரு. அதாவது நான் தான் அவருக்கு சஜஷன் பண்ணி அவரை வந்து டிவிஎஸ்சி இயக்குனரா நியமிச்சாங்க அப்படின்ற போல ஒரு கருத்து இருக்கு, இதெல்லாம் பொய் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. எனக்கு யாருமே என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த எந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர்கள்லாம் யாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டு எனக்கு சப்போர்ட்டே பண்றது கிடையாது அப்படின்ற போல ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அதாவது மறைமுகமாவே அருணையே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நடவடிக்கை எல்லாம் இருக்கு. இதற்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இதற்கு முன்பாகவும் தொடர்பு இருக்கா? பொதுஜன சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியால கண்டிப்பாக இது பேசப்படுகிறது. எது இருப்பினும் திருமாவளவனுடைய நடவடிக்கைகள் கடந்த ஒரு மாதமாகவே விஜய் மீது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்க்கிறேன் என்று சொல்லுவதும், திமுகவும் போதாத குறைக்கு கோபி காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து இந்தியா இருக்கணும் சொல்றாரு. அதெல்லாம் நடக்காத காரியம். அத்தைக்கு மீச முளைக்க சித்தி பாங்குற மாதிரி அத்தைக்கு மீச முளைக்கவே முளைக்காது. இவர் அந்த காலங்களாவே மாறி மாறிதான் பேசுறாரு அப்படின்ற போல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. சுயநினைவோடு இருக்காரா அப்படின்ற போலயே கேக்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி, பல இயக்கங்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். 3 முறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறார். ஆனா ஒரு குழப்பவாதியாகத்தான் வெளிவருகிறார். அதற்காகத்தான் வைகோ சொன்ன சரி, இவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்பது சொல்லி கரெக்ட் தான். அது பாரத ரத்னாவே கொடுத்துடலாம். அம்பேத்கர் கொடுத்த மாதிரி பாரத ரத்னா கொடுத்துடலாம். ஐயா, இந்த வழக்கு வந்து இந்த ஆட்சி கவிழ்வதற்கான இந்த வழக்கு வந்து இங்க தமிழக அரசு குற்றப்பிரிவு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எடுத்து நடத்திருக்கும் போது திடீர்னு அமலாக்கத்துறை வந்து உள்ள வருது. என்ன காரணம்? அமலாக்கத்துறை உள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அமலாக்கத்துறை வரணுச்சுன்னா மிகப்பெரிய ஏதாவது ஒரு பண பரிமாற்றமோ இல்ல மிகப்பெரிய அவாலா பணம் ஏதோ ஒரு பொருளாதார சூழலில் தான் வந்தாகணும். ஈடின்றது வந்து இது போல பண பரிமாற்றம் உலகள அந்த விவகாரத்தில் தான் வரணும். அப்படி இருக்கும்போது ஈடி வராங்கன்னா இதுல ஏதோ ஒண்ணு பணம் சம்பந்தப்பட்டது, பொருளாதார ரீதியா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அர்த்தம். என்ன நடந்திருக்கு? கண்டிப்பாக செந்தில் பாலாஜியுடைய பணம் பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. மணி லாண்டரிங் செய்திருக்கிறார்கள். மணி லாண்டரிங் உதாரணமாக மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கும் கேமன் ஐலாண்ட் என்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, ஈடி என்பது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜியும் KN நேருவையும் மற்ற அதிமுக அமைச்சர்களையும் விசாரணை செய்யக்கூடாது என்று தடை வாங்கி கொண்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்லேருந்து. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று விஜய் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் மண்டியிட்டு கேட்டு இருக்காங்க. திருப்பியும் மண்டியிட்டு கேட்கிறார்கள். கூடிய விரைவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னா
குறைந்தது ஒரு 8 மந்திரிகள் மு.க. ஸ்டாலின் மந்திரிகள் கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓகே ஓகே ஐயா, தொடர்ந்து இந்த விவகாரம் அதுல செந்தில் பாலாஜி முக்கியமானவர். நீங்க கேட்டீங்க ஏன் இடி போகுதுன்னுட்டு. சில கேஸ் மொத்தம் 4 கேஸ் இருக்குது செந்தில் பாலாஜி மீது. அந்த 4 கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ் கூட மாறிடுதுன்னு வச்சுங்க, ஐயா உள்ள போக வேண்டியதுதாங்க. செந்தில் பாலாஜி போச்சுன்னா அது உதயநிதிக்கு போகும். உதயநிதி போச்சுன்னா கருணாநிதி முதலமைச்சருடைய அதுக்கு போகும். அதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது. அதான் சும்மா சொன்னாரு சட்டசபையில பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோபம் வருதுங்க. அதுதான் சொன்னாரு. ஆமா 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 ஆமா. எந்த ஒரு கட்சியுமே நான் குறிப்பிடல. பார்ட்டி ஃபண்ட் என்னன்னே திருச்சி ஓடுறதுக்கான காரணம் என்ன? ஆக மொத்தம் இதுல இருந்து வரக்கூடிய எல்லாம் கண்டுபிடித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து இந்த விவகாரம் வந்து இழுத்து கொண்டே போறாங்க. இன்னைக்கு கூட மதுரையில 2 பேரு கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்படியே போகுது. என்னைக்குதான் இது ஒரு முடிவு வரும்? எப்ப இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்? தண்டனை கிடைப்பதற்கு 3-4 மாதங்கள் ஆகும். அதற்குள்ளதாக இவர் வேண்டும் என்று தங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கரூர் கூட்டத்துல நான் நிறைய தோண்டிட்டு இருக்கேன், தோண்ட வருது பாருங்க அப்படிங்கிறார் பாருங்க. அந்த மாதிரி அந்த தோண்டுவதை நிறுத்துவதற்காகத்தானே திமுக அடிக்கடி சொல்லுகிறார்கள் அந்த விஜய் அரசு கவிழ்ந்து விடும் என்று. அதெல்லாம் நடக்கவே நடக்காது கோபி. தோண்டினாலும் சரி எல்லாத்தாலும் சரி செந்தில் பாலாஜி, KN நேரு, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, பொன்முடி போன்றவர்கள் கைது செய்வது கண்டிப்பாக 3 அல்லது 4 மாதத்தில் விஜய் செய்து காண்பிப்பார், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உதவியுடன். ஓகேங்க, ஓகே. மிக்க நன்றிங்கய்யா. நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. தேங்க்யூங்கய்யா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.